பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அத வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரு, கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் அன்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எஜிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பு என்ன இருக்காரு, நாஞ்சிலர் இருக்காரு, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமரா படம் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களே இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படி நான் எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமா பார்த்துருப்பான் இந்த லைட் எல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்கு போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதாவது அவர் சொல்கிற கதையின் நாயகன்னு, கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயா அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சிருக்கான் அவன். அதனால் அவனுக்கு அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையனை அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவே கிடையாது, இவன் எல்லாரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் இருந்தான் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெய்னி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவு செய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து குறைச்சிடுவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கும், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தனோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரியல. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லாரும் நான் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான்.
அதனால எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்கிறாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்க, ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தவனே எதிர்ப்பு தாண்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போக போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ, சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்குமோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னை பற்றி நல்லா சொன்னாங்க. தேங்க்யூ சார். இயக்குனர் சி. மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராஜாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், பேரரசு, நந்தா, பெரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தாசாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலாளர் லியாக தலைவனம் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு. பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனீங்க. ஏன்னா கீழே உட்காந்துருங்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும் அவரு நண்பர் அங்கே உட்காந்துருக்கிறேன். இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியா நீ பேசுறதுக்குள்ள நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினைச்சிருக்கே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனா ஏன் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில இவ்வளவு பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்லனா, அவர் சினிமாவில் வந்து ஒன்னா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரியா இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின் போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமா?
சார் எவ்வளோ சார் பண்ணுவாங்க? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறாங்க. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னதே பண்ணுறா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு உன்னை ஹீரோ போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்னைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்காம நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில இருக்கலாம். ஆனால் திரையில வந்து அவன் 15 லட்சம் ரூபா வாங்கும் போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்றதுங்கிறது வேற விஷயம். ஆனா பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும் போதே 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குநர் சங்க உறுப்பினருக்காக நன்கொடை கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவிமரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ வந்திருக்காரு. எவ்வளவு பயம் பாருங்க. கதாநாயகன் சொல்லிட்டாங்க, கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடினா வண்டி ஓடிட்டு இருக்கு, இது யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரதுக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா வருவீங்க. அந்த இது தெரியுது அவங்க பார்க்கும் போது. அது போல வந்து ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்றதில்லை. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமா இருக்குன்னு நினைச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால பரவாயில்ல ரவி, நீங்க நாளைக்கு தலையாவும் பயப்பட வேண்டியதா இருக்கு, மக்கள் பயப்பட வேண்டியதா இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் தலைவாவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்க வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணா ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தா மாநில அரசாங்கம் இந்த படத்தை வச்சு திரையரங்க அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்க இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்ல வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா? இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்றதுக்கு யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு உண்மையை தவிர எது ஒன்னாலும் திரையரங்களை பேசலாம், திரையில பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சிறுவை பேசலாம். ஆனா உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் அந்த ட்ராக்ல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனா இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியா அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்றது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமா ரசி வந்து அப்போ ஒருத்தரை பத்தி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுறாரு. இவங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் சம்பத்து குழந்தை இல்ல, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு நல்லா தெரியுது. பேச அதாவது ஆடி கறக்க மாட்ட ஆடி கறந்து பாடி கறக்குறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையா புரியுது இவர் வந்து எவ்வளவு சிறப்பா வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் வந்து இவங்கெல்லாம் கெஸ்டா வந்திருக்கான்னு நினைச்சேன். பிள்ளைக்கார சார், ராஞ்சில் சம்பத் சார்லாம் வந்து கெஸ்டா வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போ இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது ராதாரவி சார் ரொம்ப அழகா சொல்லிட்டே வந்தார். ராதாரவி சார் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வந்து ராதாரவி சார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது என்ன மரியாதையோ இப்ப என்ன பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனரா இல்ல வந்து ஒரு சங்கத்தோட தலைவரா பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரோட ஒர்க் பண்ணும்போது மணிவண்ணன் படத் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது அப்போ வந்து அவர் வந்து நல்ல பெரிய நடிகராக இருக்காரு. ஆனா சாதாரணமா எல்லாரையும் ஒரே மாதிரியா நட்போட பழக்கூடியவர். அதனால பெரும்பாலும் என்னோட படத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவர் இருந்துட்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து ஒரு படம் பண்ணும்போது யாவத்திற்கு ஒரு படம் பண்ணும்போது
ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார் பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் வந்து பணம் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் உடனே வந்து ராதாரவி சார்கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் வந்து பெரிய சம்பளம். அப்படியா அப்படியா சொல்லுவோனே, ஏன்னா உங்ககிட்ட வந்து நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதாரவி இவ்வளோதான் வாங்கினா, ராதாரவி இவ்வளோதான் வாங்கினேன். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னா வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் வந்து ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் சம்பத்தை பத்தி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனா நீங்க பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்க என்ன இருந்தாலும் உங்க கூட பக்கத்துல நிற்பார். சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தா கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமா நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்துல நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துவார். அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த பெப்சிக்கு நான் பிரசிடெண்டா இருக்கணும் அதை எடுத்து ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லுங்கியோட வந்து அங்கே நின்றுட்டார். காலைல ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து கட்டின லுங்கியோட அங்கே வந்து ஆண்டாத்தட்டில் வந்து நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் வந்து ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகா படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் வந்து சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக். அவ்வளோ அழகா என்ன இருக்கோ அதில் வந்து மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய, அப்போ ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னாதான் அது தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலமா இருக்கிற நடிகர்கள் வந்து சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். அது போல கார்த்திகை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா, அது மட்டும் இல்ல கீழே வந்து பாருங்க ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா நம்ம யாரையும் வந்து அரசியல்ல வந்து யாரும் குறை சொல்ல போறது இல்லை. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னன்னா, அந்த விமர்சனங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நிச்சயமா திரையில வந்து அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டா வந்து பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன் அன்பார்ச்சுனேட்டா பேரரசு பண்ணியிருக்காரு. ஒருவேளை பண்ணாம இருந்தாரு அவர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டராக வந்துருக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா அந்த வாய்ப்பை வந்து ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்னைக்கு சிஎம் வார்த்து எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில போட்டு நிச்சயமா அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒருவேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீன் நடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மினிஸ்டரா கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அவர்கள் எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமா படம் பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூவ்மெண்ட் இடுப்பு அவர் வச்சு ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. நான் ஏன்னா அந்த முதல் ஷாட் வரும்போது அந்த சட்டை வெளியே தங்கிட்டு இருக்கும் போது ஏதோ பை மிஸ்டேக்ல வந்து சரியா இன் பண்ணாம வந்து ஆடுறான் போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா படம் வரும்போது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் இது ஸ்டைல் போது இப்ப நம்ம கொஞ்சம் வயசானது அந்த ஜென்சிக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது வந்து ரவிமரியாவோட பிளஸ் என்னன்னா கரண்ட் அவர் வந்து நானும் அவரோட சேர்ந்து ஒரு படமாட்டதா இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்பதான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனா எனக்கு நிறைய தெரியும். ஆனா ஒரு கிரியேட்டரா வந்து ரவிமரியா எப்படின்னா அவரோட பிளஸ் வந்து அப்டேட்ல இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு இளைஞர்கிட்ட இன்னைக்கு என்ன பிளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்ல சொல்லக்கூடிய, கரண்ட்ல பேசக்கூடிய, அதை பத்தி சிந்திக்கக்கூடிய, அதை பத்தி விரிவா சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடிந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனா அவரோட அறிவு வந்து
எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும், அதை பத்தியான விழிப்புணர்வு, ஏன்னா அதை படிச்சதே அந்த அளவு இது சோசியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால வந்து சமூகத்தை பத்தியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்கு. அதை இந்த படத்துல வந்து காமெடியா வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், எனக்கு நெருங்கிய நண்பர். ஒட்டகத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்னோட பிரச்சனை என்னவா இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்க இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால அது நான் மட்டும் இல்லை, நீங்க மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கு. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்க வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கௌதாலயா சரவணனுக்கு நான் வந்து இந்த இந்த சில்லுபாவத்துல ரவி சார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்தர் மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சாரு. அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னோட ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால ஏதோ வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்த அந்த கவிதாலய பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால தயாரிப்பாளராக அவர் நிச்சயமா வெற்றி பெறுவார். அனைவருக்கும், மக்கள் தலைவராக பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகைகளுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம்.